உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமே மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனாக செத்து மடிவது கிடையாது. மனிதனாக பிறந்து இறைவனாக மாறி இறைவனாக வாழ்ந்து அந்த இறைவனுடனே இரண்டர கலந்து மரணமில்லா பெருவாழ்வு அடைவது தான், அதாவது சாகா வரம் அடைவது தான் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமே. மனிதன் இறைத்தன்மையாக மாறுவதற்கு, அந்த இறைவனாக மாறுவதற்கு எது தடுத்து கொண்டு இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ஆணவமும் நீங்கள் அப்படிங்கிறத உங்களுடைய உடலை நினைத்து கொண்டு இருக்கீங்க. உங்கள் உடல் தான் நீங்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு வாழும் தன்மை தான். இவைகள் தான் நீங்கள் இறைத்தன்மையை மாற விடாமல் தடுத்து கொண்டு இருக்குது. இப்போ உங்களை நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க எல்லாரும்? நான் டாக்டர், நான் டீச்சர், நான் இன்ஜினியர், நான் இவங்களுடைய மகளாக இருக்கேன், நான் இவங்களுடைய கணவனாக மனைவியாக இருக்கேன், அப்படி தான் சொல்லுவீங்க. ஆனால் இது எல்லாமே உங்களுடைய உடலுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்கள். உடல் அப்படிங்கிறதே அழியக்கூடிய ஒன்று. அழியக்கூடிய ஒன்று நீங்களாக இருக்க முடியாது. சரியாக தெரிஞ்சுக்குங்க. உங்கள் உள்ளிருந்து உங்கள் உடலை இயக்கக்கூடிய அந்த உயிர்த்தன்மை தான் நீங்களாக இருக்கக்கூடியது. அந்த உயிர்த்தன்மை தான் பிறப்பும் இறப்பும் கடந்த ஒன்று. அந்த உயிர்த்தன்மை தான் இறைவனாக, அந்த இறைத்தன்மையாக உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதற்கு தான் எப்போதுமே அழிவு இல்லாத, அதுதான் நித்தியமாக சாஸ்வதமாக இருக்குது. அந்த அழிவில்லாத நித்தியமான சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் நீங்கள். உங்கள் உள்ளே இருந்து அந்த இறைத்தன்மையை வெளிப்படுத்தி அதில் நிலை பெற்று உங்களுடைய செயல்களை செய்யணும். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது. அந்த இறைநிலையை அடைவதற்கு நீங்கள் ஏதாவது வெளி தோற்றத்தில் உங்களை ஏதாவது மாற்றிக்கணுமா, வெளிய அடையாளங்கள் ஏதாவது தேவைப்படுதான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தேவைப்படாது. அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அதாவது வெளி தோற்றத்தில் நீங்கள் எதையாவது மாற்றிக்கொண்டு நான் இறைநிலை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கொள்வது இது கிடையாது. ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் உங்களுக்கு ஆன்மீகம், இறைவன் அப்படின்னாலே வெளி அடையாளங்கள் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுது. அதனால் நீங்களும் அந்த வெளி அடையாளங்கள்லையே சிக்கி அதிலே நின்று அதில் கடந்து வர மாட்டேங்கிறீங்க. ஆனால் இது வெளியில் மாற்றக்கூடிய ஒன்று இல்லை, உங்கள் உள்ள உருமாற்றம் நிகழக்கூடிய ஒன்று. ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் பெரும்பாலானோர் தன்னை ஆன்மீகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் வெளி அடையாளங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க உள்ள இறைத்தன்மையில் நிலை பெற்று இருக்காங்களான்னு பார்த்தா அவங்க மனிதனாக கூட இல்லைன்னு தான் சொல்லணும். ஆமாம், மனிதாபிமானம்னா என்னென்னு தெரியாமல் இருக்காங்க, மனித நேயம்னா என்னென்னு தெரியாமல் இருக்காங்க. முதல்ல அவங்க மனிதத்தன்மைக்கே வரலையே, அதற்கப்புறம் தான் இறைத்தன்மையை பற்றி சொல்லணும். அதனால் வெளிய அடையாளங்களுக்கும் இதற்கும் எந்த அவசியமுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க. இது உங்கள் உள்ள உருமாற்றம் நிகழக்கூடிய ஒன்று. உங்களுடைய உள்நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணங்களே இல்லாத நிலை, மனம் அமைதி அடைந்த நிலை, அறிவை உங்களுக்கு தேவைக்கேற்ப பயன்படுத்தக்கூடிய நிலை. ஆணவம் அப்படிங்கிறது, அந்த ஆணவமே ஒரு துளி கூட இல்லாத நிலை. அதாவது உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ணங்கள் ஸ்டாப் ஆகி இருக்கக்கூடிய நிலை. உங்களுடைய மனம்தான் உங்களை இறந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் கூட்டிகிட்டு போய் உங்களை நிம்மதி இழக்க செய்வது இந்த மனம்தான். அந்த மனம் அமைதி அடைந்து உங்களுடைய இருப்பை நிகழ்காலத்தில் இருக்க வைத்து உங்களுடைய சொல், செயல், சிந்தனை இது எல்லாமே நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய நிலை. அடுத்து உங்களுடைய அறிவு. இந்த அறிவு உங்களை எப்பயுமே அப்படியே யோசித்து கொண்டே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி மாற்றலாம், அதை எப்படி மாற்றலாம், இதிலேருந்து அதை எப்படி செய்யலாம், ஒன்றை எப்படி ரெண்டாக மாற்றலாம், ரெண்டை எப்படி நாலாக மாற்றலாம், நாலை எப்படி எட்டாக மாற்றலாம், இப்படி உங்களுக்கு யோசித்து கொண்டே உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த அறிவை எப்படி நீங்கள் ஒரு கால்குலேட்டர் பயன்படுத்துகிறீங்களோ, தேவைக்கு பயன்படுத்துவீங்களோ, அதே மாதிரி அறிவை தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தக்கூடிய நிலை.
ஆணவம், இது அத்தனையும் ஆதாரமாக இருந்து இது அத்தனை இயக்கிட்டு இருக்கிற அந்த ஆணவத்தை, அந்த 4 ஆணவத்தை ஒன்றுமில்லாமல் கரைந்து இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலை, இந்த உள் நிலையில் தான் நீங்கள் இருக்கணும். இந்த உருமாற்றம் நிகழ்ந்து இருக்கும். இப்போ சொல்லுங்கள், இந்த உருமாற்றத்திற்கும் வெளி அடையாளங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா சொல்லுங்கள்? இதெல்லாமே உள்ள மாறக்கூடிய ஒன்று. இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. இறைத்தன்மைங்கிறது வெளியில் தெரியக்கூடிய விஷயம் இல்லை. அது உங்களுடைய செயல்பாட்டில் வெளியில் பிரதிபலிக்கக்கூடிய நிலை. இப்போ இறைவன் இருக்கான், எதுலையாவது தன்னை வெளியில் அடையாளம் கட்டிக்கிறானா சொல்லுங்கள்? அவனுடைய நிகழ்வில், அவனுடைய வெளிப்பாட்டில் பிரதிபலித்து வெளிப்பட்டுட்டு இருக்கான். இயற்கையோட நிகழ்வில் வெளிப்பட்டு பிரதிபலிச்சுட்டு இருக்கான். ஒவ்வொருடைய மனிதர்களுடைய உணர்விலும் வெளிப்பட்டு நிகழ்வுகளை நிகழ்த்தி அந்த வெளிப்பாட்டில் தான் அவனை பிரதிபலிச்சுட்டு இருக்கான். அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி தான் அந்த நிலைக்கு நீங்கள் மாறும்போது அவனுடைய தன்மையாகவே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நிலைக்கு சென்று உங்கள் வேலைகளை செய்வீங்க. இந்த பிரபஞ்சத்தையே அவன் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி இயக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட எதையாவது எதிர்பார்க்குறானா சொல்லுங்கள்? உங்ககிட்ட அப்படி அவன் எதிர்பார்த்தான் அப்படின்னா இந்த பிரபஞ்ச இயக்கத்தையே அவன் இயக்க முடியாது. ஒரு காற்று ஆகட்டும், ஒரு சூரிய ஒளி ஆகட்டும், எந்த பாகுபாடுமின்றி, எந்த ஒரு வேற்றுமைகளுமின்றி, நல்லவன் கெட்டவன் பார்க்காம, நல்லது கெட்டது பார்க்காம எல்லோருக்கும் ஒரே மாதிரி சரிசமமாக இயக்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கான். அந்த தன்மைக்கு நீங்கள் மாறிடுவீங்க. இப்போ ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது மழை பெய்யுது, நல்லவனும் போவான், கெட்டவனும் போவான். அந்த மழையை இறைவன் நல்லவனுக்கு ஒரு மாதிரியும் கெட்டவனுக்கு ஒரு மாதிரியுமா கொடுக்குது சொல்லுங்கள்? 2 பேரும் மலையில் ஒரே மாதிரி தான் நனைஞ்சிட்டு போகிறாங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரியான மலையை தான் கொடுக்குது. எந்த ஒரு பாகுபாடும், அங்கே நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரியான பிரபஞ்ச இயக்கத்தை அது கொடுத்துட்டு தான் இருக்குது. இதே மாதிரி தான் அவனுடைய அருளையும் நல்லவன் கெட்டவன், கடவுளை நம்புகிறவன் கடவுளை நம்பாதவன், கடவுளை திட்டுறவன், கடவுளே இல்லைங்கிறவன், கடவுள் உணர்ந்தவன் அத்தனை பேருக்கும் அவனோட அருளை எக்கணமும் எந்நேரமும் கொடுத்துட்டு தான் இருக்கான். அவனுடைய அருளை நீங்கள் உணர்ந்து அவனை உணர வைப்பதற்காக அவனோட அருளை எந்நேரமும் கொடுத்துட்டு தான் இருக்கான். ஆனால் நீங்கள் தான் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லாமல் இருக்கீங்க. இப்போ மழை பெய்யுது, ரோட்டில் இருக்கிற புல் பூண்டு செடி கொடி இலை தலை மரம் இந்த பூமி நிலம் அத்தனையும் மழையில் நனைஞ்சிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த மனிதன் மட்டும் மழையில் நனையாமல் தடுத்துட்டு இருப்பான். என்னென்னா கொடையை பிடிச்சி தடுத்து வச்சுட்டு இருப்பான். இதே மாதிரி தான் அவன் அருளை மழையாக பொழிஞ்சிட்டு இருக்கான். நீங்கள் உங்களுடைய ஆணவங்கிற குடையால் தடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஒன்று என்ன பண்ணுறீங்க, என்னால் முடியும், என்னால் முடியாது, இங்கே எதுவுமே இல்லை, நான் தான் இங்கே, நான் நினச்சேன்னா நான் சாதிச்சிருவேனாக்கும், இப்படி ஒரு ஆணவம் உங்களுக்கு செயல்படுது. இல்லை அப்படின்னா நான்லாம் ஒரு பாவி, எனக்கெல்லாம் இறைவனோட அருள் கிடைக்காது, நான்லாம் இறைவனை உணர முடியாது அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க. ஒன்று மேலே போய்க்கிறீங்க, இல்லைன்னா கீழே இறங்கிக்கிறீங்க. நடுநிலையிலேருந்து அவனுடைய அருளை ரிசீவ் பண்ணக்கூடிய நிலையில் நீங்கள் தான் இல்லாமல் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம், இதை தடுத்து வச்சுருக்கிறதுக்கு காரணம் எல்லாமே உங்களுடைய மனம், உங்களுடைய அறிவு தான். அதனால் அவன் கொடுக்கக்கூடிய அந்த அருளையும் அவனை உணர்வதற்கு எக்கணமும் அவன் காத்துட்டே இருக்கான். நீங்கள் தான் அதற்கு முயற்சி பண்ணாமல் இருக்கீங்க. அதனால் அதற்கான பயிற்சிகளில் ஈடுபடுங்க. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா பண்ணலையா, அதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது. இங்கே யாரும் முயற்சி பண்ணாலும் அவனை அத்தனை பேருமே உணர முடியும். நல்லவன் கெட்டவன் பாவி புனிதன் அப்படிங்கிற எந்த வேறுபாடும் பாகுபாடும் இல்லாமல் அத்தனை பேருமே உணரக்கூடிய தன்மையில் தான் இருக்கான். நீங்கள் தான் அதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் இருக்கீங்க. அதனால் அதற்கான பயிற்சிகளில் ஈடுபட்டு உங்களுக்குள்ளே ஊடுருவி செல்லும்போது அந்த எண்ணம் கடந்து மனம் கடந்து அறிவு கடந்து ஆணவமே இல்லாத நிலையில் அவனுடைய செயல்பாடாக அவனுடைய வெளிப்பாடாக அங்கே பிரதிபலிப்பீங்க. அப்போ அவனுடைய இயக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இயங்கிட்டு இருப்பீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துவீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வீங்க. எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் பார்க்க மாட்டீங்க. எந்த ஒரு வேற்றுமை எந்த ஒரு பாகுபாடும் இவன் நல்லவன் கெட்டவன் இது நல்லது கெட்டதுன்னு பார்க்க மாட்டீங்க. ஒரே மாதிரி அத்தனை பேர்கிட்டையும் செயல்படுவீங்க.
ஒரு அன்பு மட்டும்தான் உங்ககிட்ட வெளிப்படும். யார் உங்களை புகழ்ந்து பேசினாலும் எதற்கும் மதிமயங்க மாட்டீங்க. உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் வச்சு அவனோட இயக்கம் எப்படி, அவனை திட்டினாலும் சரி, அவனை குறை கூறினாலும் சரி, அவனை புகழ்ந்தாலும் சரி, எப்படி ஒரே மாதிரி இயக்கத்தை இயக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி ஒரே மாதிரி உங்களோட செயல்களை செய்துட்ருப்பீங்க. இதுதான் அவனுடைய தன்மையாக பிரதிபலிப்பது. அந்த இறைத்தன்மையாக நிலை பெற்று இறைத்தன்மையில் வாழ்ந்து உங்களே செயல்களை செய்துட்ருப்பீங்க. இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வது அப்படிங்கிறது. அந்த சாகா வரத்தை அப்போ அடைஞ்சிருப்பீங்க.